மக்களே ஆர் வாட்சிங் த நாட் சினிமா வித் திவ்யா. ஜவான் படத்துக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா டெஸ்ட் அப்புறம் மண்ணாங்கட்டி அப்படின்னு 2 தமிழ் படங்கள்ல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா மலையாளத்துல நிவின் போலி கூடயும் ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜஸ்ல ரொம்பவே பிஸியா இருக்கக்கூடிய நயன்தாரா மேடம் இப்ப வந்து கன்னடாலையும் வந்து ஒரு படம் பண்ண போறாங்க. அதுவும் நம்ம கேஜிஎஃப் யாஷோட அக்கா கேரக்டர்ல வந்து அவங்க நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியா இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கீதா மோகன்தாஸ் அவங்களோட டைரக்ஷன்ல கேஜிஎஃப் யாஷ் டாக்ஸிக் அப்படின்ற படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல வந்து கேஜிஎஃப் யாஷோட அக்கா கேரக்டர்ல நடிக்கிறதுக்காக நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கிட்ட வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க. ஆனா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர்ல கரீனா கபூர் அவங்க தான் நடிக்க இருந்துச்சாம். ஆனா அவங்களோட டேட்ஸ் இஷ்யூ காரணமா வந்து பாத்தீங்கன்னா படத்துல இருந்து அவங்க வெளியேறிட்டாங்க. சோ அதனால அந்த கேரக்டர்ல லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு. ஆனா இந்த படத்துல நடிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்க யூஸ்வலா வாங்கக்கூடிய சம்பளத்தை விட அதிகமா கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வெளியாயிருக்கு. இந்த படத்துல அக்கா கேரக்டர் பண்ண போறாங்க அப்படின்றத தாண்டி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரா டிராவல் ஆகும் அப்படின்றதுனாலதான் இந்த சம்பளத்தை அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நயன்தாராவே வந்து நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு மூவி டீம் வந்து நினைக்கிறனால கண்டிப்பா அவங்களதான் கமிட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் யாஷோட நடிப்புல உருவாயிருக்கக்கூடிய டாக்ஸிக் படத்துல வந்து லேடி சூப்பர் ஸ்டார் வந்து நடிக்க போறாங்க அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எதிர்பார்க்கலாம். நீங்க கேஜிஎஃப் யாஷோட அக்காவா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிக்க போறாங்க அப்படின்ற இந்த விஷயத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம இந்த நாட் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.